ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 2 days வீடியோ வந்து சேர்த்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமிக்கு வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சிம்பிளாக ரெடி ஆயாச்சு. ரெட் கலர் ட்ரெஸ் போடலான்னு நினச்சேன், பட் வந்து ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் வந்து சின்ன டேமேஜ் அப்படின்றதால அது போடாமல் சரி இருக்கிற ட்ரெஸ் போட்டு போயாச்சு. இங்கே வந்து மருவத்தூரில் கோவிலில் வந்து ரொம்ப விசேஷம், பௌர்ணமி அமாவாசைலாம். அதுலேயும் இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமின்றதால ரொம்ப வந்து சூப்பராக வந்து வேள்வி பூஜை வந்து பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து போயிட்டு சூப்பராக வந்து சாமி கும்பிட்டுட்டு பார்த்துட்டு வந்தோம். வேள்வி பூஜை நடக்கிற வரைக்குமே நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா வெளியே அம்மன்லாம் சூப்பராக அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அப்படி சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வீடியோ இது கண்டினியூவாக எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து அழகாக காலையிலே ஒரு ஸ்நாக்ஸ் என்னென்னா காலிஃப்ளவர் பக்கோடா. பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இன்றைக்கி வந்து வெஜிடேரியன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டைலாம் எதுவும் கொடுக்கல. அது வந்து கேரட் பீன்ஸ் வந்து தொக்கு மாதிரி பண்ணி சாப்பாடு வந்து அதை வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணியாச்சு. சைடிஷ் வந்து காலிஃப்ளவர் பக்கோடா கொடுத்து அனுப்பியாச்சு. இது வந்து சுட சுட அப்படியே சாப்பிட்டா தான் இன்னும் நல்லாயிருக்கும். மதியம் எடுத்துகிட்டு போகிறத விட காலையில் அப்படியே செஞ்சு அப்படி சாப்பிடும்போது, அதனால் அவரையும் வந்து சூடாக சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்துட்டு அவரே வந்து பசங்களை வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். நான் வந்து அடுத்து வந்து நெல்லிக்காய் இருந்தது, ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த நெல்லிக்காய் வந்து அதையும் வந்து ஊறுகாய் மாதிரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் அடிக்கடி கூழ் இனிமேல் வந்து வெயில் நாள் கண்டிப்பாக கூழ் வந்து பசங்கன்னு சரி நம்மளும் சரி நிறைய குடிக்கணும். அதனால் வந்து இது வந்து மாவு வந்து புளிக்க வச்ச மாவுலேயே வந்து அரிசியை வந்து நொய் பண்ணி நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே உலை கொதித்தோடனே மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்க வேண்டியது தான். ஒரு 15 நிமிஷம் வெந்தால் போதும் கூழ். வேக வச்சுட்டு எடுத்து இறக்கி வச்சுட்டு அடுத்து வந்து நானும் ரெடி ஆகிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் வீடியோ வந்து ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. அதை வந்து நான் வந்து தனியாக வந்து வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த ட்ரெஸ்ஸில் தான் நான் அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நாளைக்கு வந்து அந்த வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அழகாக ரெடி ஆகிட்டு வாட்ச் வந்து கொஞ்சம் பெருசு மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஓகே, இருந்தாலும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு வாட்ச் எல்லாம் கட்டிட்டு அடுத்து வந்து பார்லருக்கு வந்து நாங்கள் ரெடி ஆகியாச்சு, கிளம்பியாச்சு. என்ன லன்ச் கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே தான். அந்த சாப்பாடு வந்து மிக்ஸ் பண்ணி கலரி எடுத்துகிட்டு சைடிஷ் வந்து அந்த பக்கோடா தான் எடுத்துகிட்டு போகிறேன் நான் லஞ்சுக்கே. பட் வந்து நான் கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம். நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து சாப்பிடும்போது ஆளுக்கு 4 பீஸ் தான் வரும். அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பார்லர்லேருந்து நேராக வந்து ஸ்கூலுக்கு வந்தாச்சு. ஸ்கூலில் வந்து பசங்களை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு பசங்களுக்கு வந்து நான் கூழும் செஞ்சுட்டு வந்திருந்தேன். எடுத்துகிட்டு வந்து அங்கேயும் குடிச்சிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்து இது பண்ணோம். என்னது இது? ரசகுல்லா இல்லை, ஐயோ பேர் மறந்துடுச்சே, குலோப் ஜாமுன் வந்து பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டு. பசங்க வந்து வேணான்னு சொன்னவங்க கூட நான் 2-3 உருண்டையை அப்படியே முழுசாகவே போட்டு சாப்பிட்டாங்க. அது பாருங்கள், எல்லாமே எடுத்து ஜீரா குடிக்கிறாங்க. ஏன்னா சில்னஸ் இருக்கிறதுனால. நான் மட்டும் வந்து என் பொண்ணு டீ போட்டு கொடுத்தா, அதனால் டீ குடிச்சிட்டு அடுத்து வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அது ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயாச்சு. நம்ம வந்து ஜிம்முக்கு போகிறது வந்து ரொம்ப அப்படியே ஃபிட் ஆகிட்டு எங்கேயோ வந்து ஹீரோயினாக மாறுறதுக்காகலாம் கிடையாது, மெயின்டெனன்ஸ்க்காக. ஏன்னா வீட்டில் வந்து நம்ம ஒர்க் அவுட்லாம் எதுவும் பண்ண மாட்டோம், வாக்கிங் போக மாட்டோம். பட் வந்து பைசா கட்டி ஜிம்முக்கு கட்டிட்டோம்னா அதுக்காகவே நம்ம போவோம். அதனால் வந்து சின்ன ஒர்க் அவுட் பண்ணும்போதே நமக்கு வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த சோம்பேறித்தனம் இல்லாமல் உடம்பு டயர்னஸ் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் வந்து போகிறது. பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு ஷோல்டர் ஒர்க் அவுட் தான் இன்றைக்கி பண்ணோம். ஃபுல்லாக வந்து ஷோல்டருக்கான ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் தான். அதை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சுண்டல் வந்து ஊற வச்சுட்டு போயிருந்தேன். வந்து வேக வச்சு சுண்டல் குழம்பு வச்சு தோசை ஊற்றி கொடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுதான் கையை காட்டிகிட்ருக்கா, சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் வந்து சுண்டல் வந்து அப்படியே வேக வச்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி குழம்பா வச்சோம்னா மொத்த சுண்டலுமே எல்லாருமே ரொம்ப பிடிச்சி சாப்பிட்ருவாங்க. அவருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். இன்றைக்கி மறுநாள் காலையிலையும் கொஞ்சம் குழம்பு வச்சு அதிலேயே வந்து காலையில் டிஃபனுக்கும் நாங்கள் வந்து சாப்பிட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா
நானும் சரி வீடியோவில் வரலனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேக் கேமரா எடுத்து நான் என்னையும் என் ஃபேஸையும் காமிச்சிக்கிட்டேன். இது பார்த்தீங்க என் பசங்க வந்து எப்படி கட்டி பிடிச்சி உருண்டு சண்டை போட்டுகிட்டே விளையாடிட்டே தூங்குவாங்க. அவங்கள 2 பேரும் நாங்கள் ஃப்ரீயாக விட்டுருவோம். நாங்கள் கீழே படுத்துப்போம். ஓகேங்க, இது வரைக்கும் வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. ஓகேங்க, தேங்க்யூ, பாய்.